நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள செஞ்சி கோட்டைக்கான சுற்றுலா திட்டங்கள் 3 மாதத்தில் அறிக்கை தயாரிக்கப்பட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என நேற்று அக்டோபர் 24 அன்று செஞ்சிக்கோட்டையை ஆய்வு செய்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார். மேலும் செஞ்சிக்கோட்டையில் கேபிள் கார் திட்டம், படகு சவாரி திட்டம் செயல்படுத்துவது குறித்தும் பரிசீலிக்கப்படும் எனவும் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அவரப்பாக்கம் ஏரிக்கரையில் திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ் ஏற்பாட்டின் பேரில் இன்று அக்டோபர் 25 சனிக்கிழமை 1000 பனை விதைகள் நடும் விழாவை மஸ்தான் எம்எல்ஏ துவக்கி வைத்து சிறப்பித்தார். உடன் திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், திமுக நகர கழக செயலாளர் ஆர் கண்ணன், நகர திமுக அவைத் தலைவர், நகரமன்ற உறுப்பினர்கள் RRS ரவிச்சந்திரன், MD பாபு உடன் இருந்தனர். சிதம்பரம் கீழவீதி வீரசக்தி ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று சனிக்கிழமையை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக காலை மாலை இருவேளையும் அனுமானுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு துளசி பூக்கள், வெண்ணெய், வெற்றிலை மாலை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிதம்பரம் வடக்கு வீதியில் உள்ள திருப்பணி விநாயகர் ஆலயத்தில் இன்று சதுர்த்தி திதியை முன்னிட்டு விநாயகருக்கு மாலை 5 மணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு அருகம்புல் பூ கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றியும் சிதறு தேங்காய் உடைத்தும் வழிபாடு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் புளியம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் கூடல் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் துரைராஜு தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக தேவீர அள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் முத்து லட்சுமணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். திருவத்திமலையில் கந்தசஷ்டி விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த திருவத்திமலையில் இயற்கை எழில்மிகு காட்சிகளுடன் மலைமேல் உள்ள மலேசியா முருகர் ஆலய கந்தசஷ்டி விழா திங்கட்கிழமை மாலை 3 மணி அளவில் மிக வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. ஸ்ரீ பேயாழ்வார் அவதார உற்சவம் டே 3 பல்லக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த அம்பலூர் ஊராட்சி பாலாற்றங்கரையோரம் 1000 பனை விதைகள் நடும் பணியை ஊராட்சி மன்ற தலைவர் AP முருகேசன் துவக்கி வைத்தார். இதில் ஊராட்சி செயலாளர், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாகச்சதுர்த்தி நோன்பு. திருவண்ணாமலை அக்டோபர் 25 கிரிவல பாதையில் அமைந்துள்ள ஸ்ரீ பூங்காவனத்தம்மன், ஸ்ரீ ஆதி புற்று நாகம்மன், கருமாரி ரேணுகாம்பாள் ஆலயத்தில் இன்று நாக சதுர்த்தி நோன்பு. ஆரிய வைசியர் ஆண்கள் பெண்கள் அனைவரும் குடும்பத்துடன் வந்து நாகம்மனுக்கு புற்றில் பால் ஊற்றி முளைக்க வைத்த பச்சை பயிறு, சிமிலி உருண்டை அதாவது எள்ளு உருண்டை, மஞ்சள் குங்குமத்துடன் புற்று அம்மனிடம் வைத்து வேண்டிக் கொண்டார்கள். அனைவரும் அர்ச்சனை செய்து தீப ஆராதனையும் நடைபெற்றது. இறைவன்காடு ஏரியில் நீர் கோடி போவதை மலர் தூவி வரவேற்ற MLA நந்தகுமார். வேலூர் அக்டோபர் 26 வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி கிழக்கு ஒன்றியம் இறைவன்காடு ஊராட்சி கிராமத்தில் உள்ள ஏரியில் நீர் கோடி போவதை திமுக வேலூர் மாவட்ட செயலாளரும் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான AP நந்தகுமார் மலர் தூவி வரவேற்றார். தமிழக ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மற்றும் விளாத்திகுளம் வட்டார வள மையத்தின் சார்பாக பசுமையும் பாரம்பரியம் என்னும் தலைப்பில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கலை திருவிழா போட்டி விளாத்திகுளம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி மற்றும் TNTTA நடுநிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.